தாகமாய் இருக்கிறேன். என்னோட முதல் வார்த்தை 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். நம்ம தாகம் என்றால் நம்ம என்ன சின்னதா தாகம் மாம்சத்துக்கு தாகம். தேவன் சொல் 2வது வாக்கியம், அதே வசனத்துல 2வது வாக்கியம், தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமா இருக்கிறேன் என்றார். அப்பொழுது தேவன் என்ன சித்தம் கொண்டு வந்தாரோ அதை குறித்து அவர் சொல்லுகிறார். அவர் எதுக்காக பூமிக்கு கொண்டு வரப்பட்டாரோ அது நான் என்னால் முடிந்தது செய்து முடித்து விட்டேன், என் ஜீவனை உன் கருத்தில் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்றாரு. நம்ம எப்படி அவர் ஜீவன் அவருடைய செயலை செஞ்சு முடிச்சிட்டாரே, நம்ம எப்படி இருக்கோம் நம்ம பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கோம்? உண்மையில் தாகமா இருக்கிறது, என் மாமிசமானது உண்மை வாஞ்சிக்கிறது. என் ஆத்மா என்பது நம்ம கர்த்தர் மேல் பரிசுத்தமா பரிசுத்த ஆவி நம்ம மேல வரும்போது ஆத்மா, மாமிசம் உடம்பு கிடையாது, பரிசுத்தம். என் ஆத்மா உண்மையில் தாகம், உண்மையில் தாகமா கர்த்தர் மேல் பரிசுத்தர் மேல் தாகமா இருக்கும் பொழுதுதான் என் மாமிசம் உன்னை வாஞ்சிக்கிறது. மாமிசம் நம்ம கர்த்தரோட நம்ம ஆத்மா அவரோட உடன்படிக்கையில இருந்தால்தான் நம்ம மாமிசமும் அதுல ஆயத்தமா இருக்கும். அது ஒண்ணு. 2வது 42 சங்கீதம் 42:2. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. ஜீவன் உள்ள தேவன் என்றால் அவர் மரிக்க முடியாது. அவர் பரிசுத்தமானவர். அவர் மரிக்க முடியாது. அவர் நம்மளுடைய பாவங்களுக்கு நம்மளுடைய நிந்தைகளுக்காக மரிக்கப்பட்டவர். அவருக்கு சாவு கிடையாது. நம்ம நிமித்தமாக அவர் சாகிறார். அப்போ என் ஆத்மா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது. அது 2வது. யோவான் 7:37. பானம் பண்ண கடவன். 37. ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். நம்ம தாகம் எப்படி இருக்கணும்? நம்ம தாகம்னா நம்ம சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறது, நம்ம வேலை செஞ்சு தண்ணி குடிக்கிறது கிடையாது. நம்மளுடைய தாகம் தேவன் மேல் இருக்க வேண்டும். அவருடைய வாசிப்பு, அவருடைய ஜபம், முதல்ல ஜபம் இருக்கணும். கர்த்தர் கடைசியினுடைய கூட என்ன பண்ணாரு? ஜபம் பண்ணாரு. அப்போ நம்ம அவருக்கு ஜபம் பண்ணணும். அப்போ நம்ம அவர்கிட்ட போறப்போ அவர் சொல்லிட்டார், என்னிடத்தில் வருகிறவர்கள் தாகமடையார்கள். அப்பொழுது ஒருவனும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வர கடவான், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவான். அப்பனா தாகமா இருக்கிறவன் வளர்க்கறவனா கர்த்தரை யாரு தேடி வராங்களோ அவங்க கர்த்தருடைய ஆவி, அபிஷேகம், வார்த்தை அவருக்கு எதெல்லாம் இருக்கோ அவங்க இலவசமா கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்வார்கள். அதெல்லாம் இயேசு சொல்லக்கூடாது. ஆவின்னா ஆவி பரிசுத்த ஆவி. மனவாட்டினா அவருடைய வார்த்தைகளை சொல்றவங்க மனவாட்டிகள். கேட்கிறவர்கள் என்றால் நம்ம கேட்கிறவங்க, நம்ம சுவிசேஷத்தை சொன்னோம்னா கேட்கிறவங்களும் நம்ம இடத்துக்கு வருவாங்க. தாகமா இருக்கிறவன் வரக்கடவான், விருப்பம்